பையன் ஒப்படைச்சா மட்டும் போதாது உமா. சமயம் பார்த்து தீக்குச்சி உரைச்சு பார்வதி கையில இருக்க பட்டாசு பையில போட்டு பத்த வைக்கணும். பத்த வைக்கிறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை ஐசக்கா. எப்படி சிறப்பா செய்யறேன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஏய், வாய் கிழி பேசிட்டு ஏதாவது சொதப்புன அப்படியே வச்சிருவேன் பாத்துக்க. வா ஐஷு. வாங்கம்மா, வாங்கய்யா. எல்லாம் ரெடியா பார்வதி? ரெடிமா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே யஸ்வத்ரதர வக்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் நிக்னதி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்தயே. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தன்னம் பிரசோதயாத். ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாய நமः. ஓம் பிரபயாய நமः. பார்வதி, இந்த பைய கொஞ்சம் குடி, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பார்வதி, தரையில மட்டும் வச்சிராத, கையிலே வச்சிரு. பத்ரம். சரி. ओम अनेकार्चिताय नमः. ओम शिवाय नमः. ओम शुद्धाय नमः. ओम बुद्धिप्रियाय नमः. ओम शांताय नमः. ओम ब्रह्मचारिणे नमः. वांगिको. ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्. வாங்கோமா, பந்தக்காலுக்கு பாலபிஷேகமும் தீர்த்த அபிஷேகமும் பண்ணுங்க. வாங்கோ. நமஸ்தே சர்வஜே சர்வவரதே பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்தே சித்தபுத்தி
பார்வதி அம்மா அது வந்து திடீர்னு பட்டாசு வெடிச்ச அதிர்ச்சியில என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எப்படி இங்க வந்தேன்னு தெரியலம்மா. பட்டாச கொளுத்தினது யாரு? நான் தான் அத்தை. அத்தை நான் இல்ல அத்தை, பார்வதி தான். அம்மா நான் பட்டாசு கொளுத்தவே இல்லம்மா. உமா அம்மா தான் என்கிட்ட ஒரு பைய வச்சுக்க சொன்னாங்க. அந்த பையில இருந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் பைய இங்க எங்கேயோ தூக்கி போட்டேன். பட்டாசு வெடிச்ச கலைபுரத்துல பந்தக்கால் நடுறதுல குழப்பம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் ஐயரே? அம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாம்மா. நான் மறுபடியும் மந்திரம் சொல்றேன். பொண்ணு மாப்பிளைய வந்து பந்தக்கால நட சொல்லுங்கம்மா. ம், சரி வாங்கம்மா. வா மித்ரா. நீங்களும் பிடிச்சுக்கோங்க. ஆ புடி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீఠே சுரபூரிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கருணாசர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்தே. சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே. பந்தக்கால் நடுங்கோ. சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சக்தி தேவி பிரதாயினி மந்திரமூர்த்தி சதா தேவி மகாலட்சுமி ஆத்யந்தரகிதே தேவி ஆதிசக்தி தேவி. சரி, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? நாங்க ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வந்திருக்கோம் மேம். அகிலாண்டீஸ்வரி மேடம் மேரேஜுக்காக ஸ்பெஷல் நகையெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. கொண்டு வந்திருக்கோம் மேடம். ஓ, நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? மித்ரா, அக்கா உனக்காக தான் ஸ்பெஷலா நகையெல்லாம் வர வச்சிருக்காங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ம். வா வா வா. இது நல்லா இருக்குல்ல அத்தை? அத்தனையும் வைரம் அத்தை. ஆமாடி, இங்க பாரு. கழுத்துக்கு வைர நெக்லஸ், இடுப்புக்கு வைர ஒட்டியானம், காதுக்கு வைர கம்மல், அப்புறம் பார்த்தா வைர ஹாரம், வைர வளையல், வைர மோதிரம், அப்புறம் வைர கொலுசுன்னு எல்லாமே வைரம் தான். நான் நினைக்கிறேன் அகிலாக்கா மித்ராவை வைரத்தாலேயே அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க போல இருக்கு. ஒவ்வொன்லயும் நிறைய டிசைன் இருக்கு அத்தை. எதை செலக்ட் பண்றதுன்னே தெரியலையே. மித்ராக்கா, நீங்க கொடுத்து வச்சவங்க. ஆண்டி, மித்ரா இங்க பாரு. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆண்டி.
அகிலாண்டி கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் வர வச்சது எனக்காக தானே தெரிஞ்சா அந்த சமையல்காரி நொந்துருவாள் ஆண்டி. நொந்த என்ன மித்ரா, நொந்து நூடுல்ஸாவே ஆயிடுவா. அப்போ அவளை கூப்பிட்டு எனக்கு பொருத்தமான டிசைனை செலக்ட் பண்ண சொல்லி வெறுப்பேத்துவோமா? சூப்பர் மித்ராக்கா. ஏய் சூப்பர்னு சொல்லிட்டு இங்கே நின்னா இப்படி அந்த சமையல்காரை கூட்டிட்டு வா போ. சரிங்க போ. இருக்கு இருக்கு, இன்னைக்கு செம்ம சீன் இருக்கு. உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவோம். உட்கார் உட்கார். வாடி வா. பார்வதி, உமாமா, மித்ராக்கா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா. என்னையா? ஏன், எதுக்கு? ஒண்ணும் இல்ல பார்வதி, எல்லாம் நல்ல விஷயம்தான், வா. அக்கா, இது கொஞ்சம் கட் பண்ணி வைங்க, நான் அது வரேன். சரிம்மா. வர்றா. வெங்காயம் தக்காளியை பார்த்துட்டு இருந்தவ வயிறு நகையை பார்த்த உடனே எப்படி வாயை பொழந்துட்டு நிக்க போறா பாரு. அம்மா, ஓ வந்துட்டியா? கவனிக்கவே இல்ல பாரு. ஒண்ணும் இல்ல, மித்ராவோட கல்யாணத்துக்காக மித்ராவுக்காக அக்கா நகையா வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே வைரம்தான். அதெல்லாம் பார்க்கும்போதே எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அதான் உன்னை வர வச்சோம். நீதான் எல்லாத்துலயும் திறமைசாலியாச்சே, பிராண்ட் அம்பாசிடர் வேற. இங்க இருக்கிற நகைங்கள்ல உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணு, பார்க்கலாம். பயப்படாத, வந்து செலக்ட் பண்ணு. ம். அம்மா, இங்க இருக்கிறதுல இந்த நகை தான் ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஆசையா மித்ராவுக்காக செலக்ட் பண்ணத அப்படி ஓரமா வை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அத்தை, பெரியத்த வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். வாங்க வணக்கம்.
பார்வதி, நீ என்ன பண்றீங்க? அது ஆண்டி, நான் தான் பார்வதிக்கு பிடிச்ச நகையெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லலான்னு வர சொன்னேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டியா பார்வதி? பண்ணிட்டேம்மா. உங்க முன்னாடி நெக்லஸ், வளையல், மோதிரம் எல்லாம் செட்டா வச்சிருக்கேன்லம்மா, அதுதான். அது உனக்குதான். வெரி குட். அப்போ நீ செலக்ட் பண்ண அத்தனை நகையும் உனக்கு தான் பார்வதி. இந்தா, நீயே எடுத்துக்கோ. ஐயோ, எருமை எருமை, எழுந்துடி எழுந்துடி மேல. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அக்கா, நீங்க இந்த நகையெல்லாம் மித்ராவுக்கு தான் வர வச்சீங்க. இப்ப என்ன பார்வதிக்குன்னு சொல்றீங்க? இல்ல, நான் பார்வதிக்காகத்தான் இத வர வச்சேன். நானே பார்வதிய செலக்ட் பண்ண சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள மித்ராவை செலக்ட் பண்ண வச்சிட்டா. வெரி குட் மித்ரா. வா சுந்தரம், நானே உன்னை வர சொல்லி ஆள் அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். உன் பொண்ணு கல்யாணத்தை இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு என் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்துறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ 50 ஜோடியில ஒரு ஜோடியா அவ கல்யாணம் நடக்க போறத நினைச்சு உன் மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா சுந்தரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்க ஆசீர்வாதத்தோட என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. 50 ஜோடியில ஒரு ஜோடியா இருந்தாலும் பார்வதி எங்க வீட்டு பொண்ணுதாங்கிறதுக்கு அடையாளமா பார்வதிக்கு நான் கொடுக்கிற சீர் இது. வாங்கிக்கோ. என்ன சுந்தரம் யோசிக்கிற? வாங்கிக்கோ. வாங்கிக்கோ சுந்தரம். அண்ணியும் சிரிக்கிறாங்க, ப்ரோவும் சிரிக்கிறாரு. ஆக மொத்தம் மேரேஜில் ஏதோ பெரிய ட்விஸ்ட் இருக்கும் போல. பொறுத்திருந்து பார்ப்போம்.